Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Integral Calculus Exercise 11.7 first question பார்க்கலாம். Integrate the following with respect to x. சரியா, first question. First one பாருங்க 9x e power 3x ன்னு வருது. இந்த question எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். First let I is equal to 9x e power 3x ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கேயும் வேரியபிள் இருக்கு, இங்கேயும் வேரியபிள் இருக்கு. இது ரெண்டும் முதல்ல கம்பேர் பண்ணி பாருங்க. இதோட டிஃபரன்ஷியேஷன் இது கிடையாது, இதோட டிஃபரன்ஷியேஷன் இது கிடையாது, ஆர் இன்டிகிரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ரூல் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா ஐ லேட் அப்படின்னு என்னன்னா இது இன்டிகிரேஷன், இது லாகு, இது அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ், இது வந்து ட்ரிக்னாமெட்ரி, இது வந்து எக்ஸ்போனன்ட். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுதான் யூன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிட் மாஸ் ரூல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, போர்ட் மாஸ் ரூல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அடிஷன் அந்த மாதிரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னது வருதோ அதை யூன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், ஈன்றது எக்ஸ்போனென்ஷியல். இப்போ அல்ஜிப்ரிக் டேர்ம் தான் வருது. ஸோ யூவோட வேல்யூ நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ ஏன் யூவி இது எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் வி டியூ. இப்போ யூ என்ன வி என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூவோட இடத்துல இப்போ என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு. டிவி இடத்துல என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம், இ பவர் 3x. இது எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் du பை dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இங்கே இன்டிகிரேஷன் பண்ணும். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் டிவி என்ன கிடைக்கும் நமக்கு, v. e பவர் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். அப்போ e பவர் 3x டிவைடட் பை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 3ன்னு கிடைக்கிறதோ டிவிஷனில் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ du இஸ் ஈக்குவல் டு dx இன்சைட் கொண்டு போயிடலாம், அண்ட் v இஸ் ஈக்குவல் டு சேம் e பவர் 3x பை 3. இது ரெண்டு தான் இப்போது இந்த வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம கிவன் ஐ பாருங்க 9x e பவர் 3x இருக்கு. அப்போ அந்த 9 வந்து கான்ஸ்டன்ட், நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா 9 இன்டிகிரேஷன் ஆஃப் x e பவர் 3x, இது u, இது வந்து dv, dx எழுதிக்கலாம், which is equal to 9 வந்து காமனாக எழுதிட்டு u இருக்கிற இடத்துல x, v இருக்கிற இடத்துல e பவர் 3x divided by 3 minus integration of v du, v ஓட இடத்துல e பவர் 3x by 3 into du, d ஓட வேல்யூ என்ன dx. கிளியரா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் 9 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 9x e பவர் 3x divided by 3 minus 9 இன்சைட் வந்துடும். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணுவோம். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணும்போது e பவர் 3x e பவர் 3x தான். கீழே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு 3 லாஸ்ட்டில் ப்ளஸ் சி எழுதிக்கலாம். 3 1 டைம், 3 3 டைம், 3 3s are 9, இந்த 9ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் 3 இருக்குது, எக்ஸு e பவர் 3x இருக்குது, மைனஸ் e பவர் 3x ப்ளஸ் சி இருக்கா. ரெண்டு இடத்துல e பவர் 3x காமன் வெளியே எடுத்துடலாம். 3 into x minus 1 plus c தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சிமிலர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் x sin 3x. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் எதுவுமே இல்லை. சொல்யூஷனில் let I is equal to integration of x sin 3x dx. ஸோ கம்பேர் பண்ணதில் இதோட டிஃப்ரென்ஷியேஷனோ இன்டிகிரேஷனோ இது கிடையாது. அப்போது ஐலேட் செக் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸு. எக்ஸுன்றது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ. ஸோ எக்ஸு தான் யூ, சைன் 3x வந்து டிவின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா. ஸோ லெட் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் 3x. டியூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டிவியை இன்டிகிரேட் பண்ணால் வி, சைன் 3xை இன்டிகிரேட் பண்ணால் மைனஸ் cos 3x, again cos 3x differentiate பண்ண divided by 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், integrating by parts. integration by parts. அப்போ integration of u dv is equal to u v minus integration of v du.
கிளியரா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போதுமா? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் சைன் 3x dx is equal to யோட வேல்யூ என்ன எக்ஸ், வியோட வேல்யூ என்ன மைனஸ் cos 3x divided by 3 minus integration of v oda value minus cos 3x by 3 into du. Actually இது மாற்றி எழுதல பாருங்க, du is equal to dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ du ஓட இடத்துல என்ன வரும் dx. நெக்ஸ்ட் லைனில் minus x into cos 3x divided by 3 minus இந்த ஒரு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் என்ன மாறிடும். cos 3x integrate பண்ணா sin 3x divided 3 இருக்கு, 3x differentiate பண்ணா 3 plus c which is equal to next line minus x cos 3x divided by 3 plus sin 3x divided by 9 plus c. So, understand ஆயிருக்கு இல்லையா எல்லாருக்கும்? அடுத்த subdivision பார்க்கலாம். Third subdivision, let I is equal to integration of 25 x e power minus 5x dx. நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ I is equal to 25 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், x into e power minus 5x dx. I லேட் எடுத்துக்கலாம், x algebraic அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ u is equal to x dv is equal to e power minus 5x. அங்கே மைனஸ் வரல, இங்கே மைனஸ் வருது, இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ du is equal to x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, dx கீழே இருக்கிறது இப்போ மேலே கொண்டு வரலாம், சரிங்களா? அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் dv வந்து v which is equal to e power x இன்டிகிரேட் பண்ண e power x தான். ஸோ e power minus 5 இன்டிகிரேட் பண்ண e power minus 5. இப்போ இந்த டேர்ம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus 5 வரும். இப்போ என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? integration by parts. So integration of u dv is equal to uv minus integration of v du. இதுதான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் 25 காமனாக வெளியே இருக்கு, u ஓட வேல்யூ x e power minus 5x dx is equal to 25 காமனாக வெளியே இருக்கு uv. u ஓட வேல்யூ என்னது x, v ஓட வேல்யூ என்ன e power minus 5x divided by minus 5 இருக்கா. minus integration of வேல்யூ என்ன e power minus 5x divided by minus 5 d ஓட வேல்யூ dx. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை இன்டிகிரேட் பண்ணலாம் அண்ட் 25 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 25 into x into e power minus 5x divided by minus 5 minus into minus and add plus 25 இன்சைட் கொண்டு வந்துடலாம், இன்டிகிரேட் பண்ணும். அப்போ e power minus 5 இன்டிகிரேட் பண்ணால் e power minus 5x minus 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 5 அண்ட் ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது, மைனஸ் வெளியே கொண்டு போயாச்சு, ப்ளஸ் c. 5 1s are 5 5s are 5 5s are 25. ஸோ 25 கேன்சல் பண்ணலாம், மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லைனில் எழுதும் போது மைனஸ் இருக்குது, 5x into e power minus 5x, இந்த மைனஸ் எடுத்துடணும், மைனஸ் e power minus 5x plus c. ஸோ e power minus 5x e power minus 5x, ஸோ மைனஸும் வெளியே எடுத்துடணும். இப்போ பேலன்ஸ் 5x minus 1 மட்டும்தான் இருக்கும் plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் x secant x tan x. சொல்யூஷனில் let I is equal to integration of x secant x tan x dx. ஸோ இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு தான் இருக்குது பாருங்கள் ஹைலைட்டில். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி. அப்போது let u is equal to x dv is equal to secant x tan x. u differentiate பண்ணா du by dx, x differentiate பண்ணா 1, therefore du is equal to dx. அடுத்து dv integrate பண்ணா v, secant x tan x integrate பண்ணா secant x. இப்போ integration by parts எழுதிக்கலாமா? integration by parts, u dv is equal to uv minus integration of v du, integration of x secant x
tan x dx is equal to u இடத்துல x, v இடத்துல secant x minus integration of v ஓட இடத்துல secant x du இடத்துல dx. next lineல x secant x minus secant x integrate பண்ணும்போது log secant x plus tan x plus c னு கிடைக்கும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.